பாடல்கள் கடைசி நிகழ்ச்சி. நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாக குழுக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர், கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற உலக புத்தக மாநாட்டில் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக அவரவர்கள் சிரமத்தை போராடுகால ஆட்சியின் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மிக அதிகமான எண்ணிக்கை ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க உலக பக்தர் மாநாட்டை நடத்தி முடித்து அதில் ஒருவருடைய ஆட்சி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் உங்களுக்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக எத்தனையோ அரசியல் கட்சி மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு வகையிலே சில பல லட்சியங்கள், கருத்துக்களின் அடிப்படையிலே கூட கட்சி தொடங்குவதற்கு முன்பே கூட மாநாடு நடத்தியவர்கள்லாம் கூட உண்டு. ஆனால் ஒரு நீண்ட கால சமுதாய மறுமலர்ச்சிக்கு, இந்த சமுதாயத்திலே அடித்தளத்திலே தமிழ் சமுதாயத்தினுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை பாதுகாத்த தெய்வ நம்பிக்கை, கோயில் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட காலம் உண்டு. அதே கோயில்களை நீண்ட காலம் ஒருவேளை தூய்மை கூட இல்லாமல் இருண்ட காலமாக ஆக்கிய காலங்களும் உண்டு. இவைகளுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்குத்தான் முகலாய படையெடுப்பு, அதே போல கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிக படையெடுப்பு, அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சி, அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் நீட்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்துக்கான கட்சி என்று என்ற போர்வையில் முகலாய ஆட்சியும் பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டங்களையும் வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும், இந்துக்களுடைய கலாச்சாரத்தையும் பால்படுத்திய ஆட்சியாக ஒரு 60-70 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியாகவும் காங்கிரசுடைய துணையோடும் ஆண்ட காலம். இவைகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்காக நடத்தப்பட்ட மாநாடு, இந்து முன்னணி முன்னின்று நடத்திய மாநாடு தான் மதுரையில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு. இது ஆன்மீக உணர்வுகளுக்காக மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, என்னுடைய தலைவர்கள்லாம் சொன்னது போல வாழ்வியல் முறை, இவைகளை பாதுகாப்பாக வேண்டிய கட்டாயம் தமிழ் சமுதாயத்திற்கு வந்திருக்க காரணத்தாலே தான் இந்த மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதை தமிழ் மக்கள், தமிழ் பெருங்குடி மக்கள் பெரிதும் ஆதரவு தந்து இன்றைக்கு வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம். இதிலே இன்றைக்கு பல பேர் நல்ல முறையில் நடந்துவிட்டதே, அமைதியாக நடந்துவிட்டதே, ஒரு சிறு கலாட்டா கூட இல்லையே, அப்படி என்று அவர்களுக்கு பொறாமை பிரச்சரிப்பின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் கட்சியுடைய ஊடகங்களை பயன்படுத்தி, அவர்களுடைய செய்தி நிறுவனங்களை பயன்படுத்தி இந்த மாநாட்டை பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு
அதையும் தேர்தலையும் சம்பந்தப்படுத்தி வர இருக்கிற 2026 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட அணி சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவது என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு மாபெரும் வரலாற்று அணியை உருவாக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ளே எதையாவது ஒரு புலவை ஏற்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு அங்கு காட்டப்பட்ட பழைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை வைத்துக் கொண்டு அது முருகபக்தர்கள் மாநாட்டை பற்றி அவர்களால் பேச முடியவில்லை. இதை வைத்துக் கொண்டு வாத மேடைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அல்லது ஆளுங்கட்சி முழுமையாக இதற்கு பயன்பட்டு இதற்கு அதற்காக பல லட்சம் ரூபாய்களை அந்த செய்தியை பெரிதாக்குவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதுவும் இந்த 3 நாட்களில் அது முனைவிலகி போயிருக்கிறது. ஆக இனி எந்த நிலையிலும் எங்களுடைய கூட்டணியை பிளக்கவும் முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுகிற நோக்கத்தோடு இருக்கிற மக்களை மாற்றவும் முடியாது என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிற இந்த நேரத்திலே தான் இன்றைக்கு தமிழகம் இன்னும் என் பாரத தேசம் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்திய 1975 ஜூன் திங்கள் 25ஆம் நாள் அவசர நிலை பிரகடனப்படுத்திய நாளை நாடு முழுவதும் இன்றைக்கு அன்றைக்கு ஏற்பட்ட இன்னல்களை அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இவைகளை பற்றி பேசுவதற்காக இவரை பற்றி கருத்தரங்களை நடத்துவதற்காக பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார தளத்தில் இருந்தது, அதிலிருந்து எப்படி மீண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் சொல்லுவதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள் இந்த பிளாக் சாப்டர் ஆஃப் டெமோக்ரசி, இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு பக்கங்கள் என்ற ஜனநாயக படுகொலையை நாட்டு மக்களுக்கு விளக்குகிற வகையிலே விளக்கிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கையிலே கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு திருவிழைத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியை கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாக நடப்பதாகவும் அரசியல் சட்டங்களை அரசியல் நிர்ணயித்துறை என்ன நோக்கத்தோடு சட்டங்களை இயற்றியதோ அதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சி நடப்பதாக எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தி 5 வயது சிறுவனாக இருந்தபோது 1975ஆம் ஆண்டு இவங்க பாட்டி இவங்க அப்பாவோட அம்மா இந்த தேசத்துடைய பிரதம அமைச்சராக இருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நடத்தி காட்டினார். இது இன்றளவிற்கு பொதுவாக தமிழ்நாட்டில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அவசர நிலை பிரகடனம் தமிழ்நாட்டில் அது பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு காரணம், அன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் அந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தார்கள், திருமதி இந்திரா காந்தி எதிர்த்தார்கள். ஆனால் அவர்களை அன்றைக்கு தமிழ்நாடு ஊழல் மிகுந்த ஆட்சி நடத்துகிறவர்கள் ஊழல் ஆட்சி நடத்துகிறவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சி 1975 ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவசர நிலையை எதிர்த்தார்கள். ஆனால் எதிர்த்த காலகட்டத்தில் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் செல்வாக்கு இழந்த கட்டம். அதனால இந்திரா காந்தி செய்வதற்கு பெரிய தவறை கூட பெரிதாக எடுத்துக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வைத்த காரணத்தால் அன்றைய தினம் எம்ஜிஆர் அவர்களும் அந்த கட்சி விட்டு வெளியே வந்து தனி கட்சி கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் மக்களின் எழுச்சி திமுகவுக்கு எதிராக இருந்த காரணத்தால் அவசர நிலை பிரகடனத்தினால ஏற்பட்ட அவல நிலைகளை பற்றி அவ்வளவாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்து இந்த தேசம் முழுவதும் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்தித்தோம். அலகாபாத்திலே அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்க வந்துவிட்டது என்ற
என்றவுடன் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்த போதிலும் கூட நாடாளுமன்றத்தில் பேச முடியாது, பேசக்கூடாது. ஆனால் பிரதம அமைச்சராக தொடரலாம், ஒரு ஆட்சி தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன போது அவருக்கு வந்த கோபம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் தனக்கு சாதகமாக ஒரு பகுதி வந்தாலும் கூட முழுவதுமாக தன்னை பிரதம அமைச்சராக நிலைநாட்டிக் கொள்ள முடியவில்லை என்ற வருத்தத்தில்